சின்ன தகராறு நம்ம நாட்டுல நீ பொட்ட நான் பொட்டன்னு பேர் இருந்தாங்க. செந்தமிழ் நாடு சிறப்பு மிக்க நாடு. நம்ம நாட்டுல இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க. சரி, நீ பொட்ட நான் பொட்டன்னு பேர் இருந்தாங்க. சரி, அது நீ பொட்ட ஊருக்கு போயிட்டு அங்க மீதி யாரு? நான் பொட்ட. நீ பொட்டதான். நீ பொட்ட நான் பொட்ட ரெண்டு பேரு. அங்க நீ பொட்ட ஊருக்கு போயிட்டு ஆமா அங்க மீதி யாரு? நான் பொட்டதான்டா. நான் பின்னாடி அயல்நாட்டுல வந்தீங்களே மூணு கேள்வி கேட்பேன். அந்த மூணு கேள்வி கரெக்டா பதில் வரல உனக்கு ஒரு அடி உங்க அப்பனுக்கு மூணு. சொந்த செலவுல என் தந்தை படிக்க வச்சாரு. உங்க அப்பா மண்கேத்து பத்தி படிக்க வச்சாரு. எல்லாம் நாட்டு மக்கள் வரிப்பணம். நாட்டு மக்கள் வரிப்பணம் நாட்டு மக்கள் இருக்கு. அவருக்கு உண்டான ஊதிய சம்பளத்துல படிக்க வச்சு நேர்மையானது வருகிறாரு. ஆமா சரி, கேளு. 3000 கேள்வி கேளு. விடைகளை டக்கு டக்கு டக்குன்னு சொல்றேன். கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 1. கோழி முட்டைக்கும் கோழி முட்டைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. கோழி முட்டை சொல்ற அதுவே வேற ஏதாவது முட்டை சொன்னா ஒரு ஒற்றுமை இருக்கும். ஒரு பக்கம் கோழி முட்டையும் ஒரு பக்கம் பேண்ட் சிப். தெரியுமா தெரியாதா? கேள்விகளை சிறப்பா கேட்கணும். அப்படி கேட்டா அது அனைவருக்கும் புரியும். உங்க அயல்நாட்டு படிப்பு அவன் உள்நாட்டு படிப்பு எந்த கேரளா படிப்பு. எனக்கு நிறுவன சந்தேகம். கேரளா படிப்பு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். கற்றது கைமண்ணளவே கல்லாதது உலகளவே. உனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாம இருக்கலாம். நீ சொல்லி பிறகு நான் தெரிஞ்சுக்கிறேன். கோழி முட்டைக்கு ஒற்றுமை. கோழி முட்டை வச்சா வெளியே என்ன வரும்? குஞ்சு வரும். ஜிப்பு தரதா? எனக்கு ஒரு சந்தேகம். தவற கேட்டா நீ சிறப்பா கேளு. அருமையான கேள்வி. வயதுக்கு தகுந்த கேள்வி சிறப்பா இருக்கும். சரி ஐயா, தண்ணிலே பூக்கிற பூ, தண்ணீரில் பூக்கின்ற பூ, யாரும் தலையில வைக்காத பூ, யாரும் தலையில வைக்காத பூ, அந்த பூ பேர் என்ன? எப்பேற்பட்ட மலரா இருந்தாலும் பெண்கள் ஆசைக்காவது பறிச்சு தலையில வைப்பாங்க. அறிவே நீரிலே பூக்கின்ற பூ, யாரும் தலையில வைக்காத பூ, அந்த பூ பேர் என்ன? இது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்கு. இப்பேற்பட்ட கேள்விய இதுவரைக்கும் வாழ்நாள் அறிந்ததே கிடையாது. நீ சொல்லுடா, நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்ல தெரியாதா? நான் சொல்றேன் கேளுங்க. தண்ணிலே பூக்கிற பூ, யாரும் தலையில வைக்காத பூ, உப்பு. அதாவது நீ அரசாங்கத்துல காவல் பணி செய்யுங்க. மூணாவது கேள்வி. நீ கேட்கறத பொறுத்து இருக்குது. நாட்டிலேயே பொய் சொல்லாதவங்க யாரு? நாட்டிலேயே பொய் சொல்லாதவன் உலகறிந்த தகவல், உலகறிந்த விஷயம் யாருன்னா ஹரிச்சந்திரன் மட்டும். ஹரிச்சந்திரன் பக்கத்து வீட்டுக்காரனாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹரிச்சந்திரன் தான். எனக்கு யாரா உலகத்திலே பொய் சொல்ல யார் தெரியுமா? யாரு? மாட்டு தருவு பண்றவங்க, ஆடு தருவு பண்றவங்க தான் பொய் சொல்லுவாங்க. ஒரு 10,000 ஆடு 15,000 விக்கிறது. ஏண்டா இவ்வளவு நேரம் என்ன கேள்வி கேட்டீங்க? உங்க இருவரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆமா, இந்த கேள்விக்கு விட ஒழுங்கா சொல்லிட்டீங்க. இன்னையோட நாடக கலைத்துறையை விட்டு ஒதுங்குறா. திருக்குறளை எழுதியது யாரா? படிக்கிற குழந்தை சொல்லலாப்பா. திருக்குறள் எழுதியது யாரு? மேடம் சொல்லுவா. பேர் என்னப்பா? சத்தமா சொல்லு. சாய் சந்தோஷ். நீ எட்டாவது படிக்கிற? ஏய், குழந்தை 7th ஸ்டாண்டர்ட். குழந்தை 12வது போறாங்க.
யாரை காட்டி படிக்கிறான்? படிக்க வச்சிருக்காங்க, படிக்கிறான். நபி, இப்ப நான் கேட்கிறேன். பயப்படாம சார், பக்கத்துல வாங்க, பயப்படாம. நபி, பயப்படாம. இப்ப நான் கேட்கிறேன். தெளிவா சொன்னேன். பயப்படாம சார், பயப்படாம, பயப்படாம சார். திருக்குறளை ஒழுங்கா சொல்ல வந்த கூட பயன் சொல்ல போயிடுவீங்களா? நபி, இப்ப நான் கேட்கிறேன். தைரியமா சொல்லுங்க. பயப்படாம சார், நாகர பக்கத்துல பயப்படாம. திருக்குறளை எழுதி யார்? திருக்குறளை நாகர பயப்படாம. திருக்குறளை யாருப்பா? சத்தமா சொல்லு. திருவள்ளுவர். எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. அதாவது இந்த குழந்தை பேரு சாய் சந்தோஷ். இந்த சின்ன வயதுல உங்க ஊரா இருந்தாலும் இந்த நாடக மேடையில எங்க நாடக பிள்ளைகளோட இந்த மேடையில இரவு நேரத்துல ஏறி திருக்குறளை எழுதி திருவள்ளுவர்னு மன தைரியத்தோட சொல்லியிருக்கான். ஊர் மக்கள் சார்பாகவும் எங்கள் ஆரணி ஆனந்தி நாடகம் சார்பாகவும் மலர் மாலை மீண்டும் பொன்மலை அனுப்பிக்கிற இந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தை புண்ணியம் செய்திருக்கணும். நல்லபடியா படிச்சு வாழ்க்கை எல்லாம் முடியணும். எல்லாம் கை தட்டுக்கணும். ஒரு சின்ன குழந்தை இவ்வளவு தெளிவா சொல்றேன். எருமக்கடாம இருக்கு தெரியல. இவன் யாரு? யாரு? எங்க அக்கா பையன். இந்த அக்கா பையன் இவ்வளவு தெளிவா சொல்றான். நீ ஒரு தாய் மாமா சரியா சொல்ற. நான் வீட்டுல சொல்லி கொடுத்தேன். சாலம அப்பா சொல்லி கொடுத்தமா. பையனை அப்ப தூக்கி இருந்தாமா. தூக்கலத்துல மாத்தி சொல்லிட்டா திருவள்ளுவர். தம்பி, அதாவது தவறு செஞ்சா தண்டிக்கணும் சரியா? இப்போ திருக்குறளை எழுதி திருவள்ளுவர் சொல்லி 2 பேர் ஒரு அடி போடு. நான் எப்படி அக்கா பண்ண கொஞ்சம் என் ஆசை குட்டி. சரி. என் பல்லா. என் அக்கா பையன். அக்கா பையன். என் பல்லா. டேய், பேருக்கு இல்ல. வாழ்க்கையை விட்டு விட்டு எனக்கு இருப்பது ஒரே ஒரு தங்கை. தங்கை ரோஜாவை சந்திக்கணும்.